நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது உன் விரல் கட்டா இருக்குன்னு ராத்திரி எதுவுமே என்கிட்ட ஏன் சொல்லல? எதாச்சும் ஏதோ நான் பார்த்தேன். சுபா எப்படி வெட்டி இருக்கு பாரு. இரு நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே. என்ன நினைச்ச நீ? எனக்கு மட்டும் வலி இருந்திருந்தா நான் எப்போ கட்டிருப்பேன்ல. அவுட். இப்படி அமுக்குனா வலிக்க. எதுவும் பேசாத. இத பாரு சுவானா, நான் கோவக்காரன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். வா வாங்க உட்கார். உட்காரு. என் மேல நீ கோவப்படுறியா இஷான்? என் மேல நீ கோவப்படுறியா? How dare you? Shut up. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்பவும் உன் இஷ்டப்படி தான் நடந்துட்டு இருக்கேன். யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற. Oh God. வாயை மூடிட்டு ரா ஊன்னு சொல்லாத. பாரு, நான் இப்ப ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன்ல. நான் போனதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்குள்ள திரும்ப நீ ஒரு தடவை போட்டுக்கணும், சரியா? ஒரு நிமிஷம். ஏதோ உனக்காக ஒரு தடவை நான் சமைச்சு கொடுத்துட்டேன். அதுக்காக எதுக்கு டிபிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரி நீ பிஹேவ் பண்ற? அது சரி. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவா. இன்னைக்கு எனக்காக என்ன சமைக்க போற? வாட் வாட் சுஹானா, இன்னைக்கு நீ பேசாம இட்டாலியன் ஃபுட் ட்ரை பண்ணு. என்ன ஓகேயா? ஹலோ, இங்க பாரு மிஸ்டர் இஷான், நான் தினம் உனக்காக இப்படி எல்லாம் சமைச்சு வைக்க முடியாது. சமைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு உனக்கு தெரியுமா? என்னோட ஃபைல் எங்க போச்சு? எப்பவாவது 1/2 inch சைஸ் கேரட்டை கட் பண்ணிருக்கியா உன் வாழ்க்கையில? ரஜினி அக்கா, நிஷா அக்கா 2 பேருமே அந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. எங்கன்னே தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுமா? நான் பெரியமா கிட்ட ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்ன? ஒருவேளை கட்டர் இல்லனா அதுக்கு பதிலா பவுல் யூஸ் பண்ணலாமா? பவுல். போல்? அப்படி இல்ல, இப்படி. இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ ஆபீஸ்க்கு போ 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 போ. ஓகே? ஆனா தினமும் நான் உனக்காக சமைச்சு வைப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் டிபி. நீ ஒன்னும் சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படி இருக்கிறது தான் உனக்கு அழகு. என்ன இருந்தாலும் நேத்து என் குடும்பத்துக்காக நீ செஞ்ச விஷயம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். நீ எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே சந்தோஷம் கொடுத்துருக்க. அதுக்காக உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி உன்னை 3வது மனுஷி ஆக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன்ல. ஓகே, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை உன்னை நல்ல மருமகளா இருக்கணும்னு நான் சொன்னேன். யா, ரஜினி நீ மாதிரி, நிஷா நீ மாதிரி, அவங்க 2 பேரும் மாதிரி ஆகணும்னா நீ சமையல் பண்ணணும், துணி துவைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அது வேண்டாம். நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நீ இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மரியாதையையும் காப்பாற்றணும். இந்த குடும்பத்து மேல நீ நிறைய அன்பு காட்டணும். அது போதும். சேவியா டிபி? தட்ஸ் ஓகே. இதெல்லாம் எனக்கே புரியும். ஆனா நீ திரும்ப திரும்ப ஏன் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற? உனக்கு புரியுதுன்னா நல்லதுதான். ஏன்னா சில டம்பான மனுஷங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெளிவா புரிய வைக்கணும். யா, தட்ஸ் ட்ரூ. இவளுக்கு புரியறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுஷான். ஒரு நிமிஷம். இங்க பாரு மிஸ்டர் இஷான், யாரு டம் மனுஷங்கன்னு சொன்ன? நீ என்ன அப்படி சொன்ன? உனக்கு எப்படி தெரியும்? நீ அப்படி சொல்லிருப்ப. அவன் தான் சரியான டம். ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு புரியல. பவுல் வச்சு ரோட்டியே இப்படி பண்ணுவாங்க. டம்போ.
ராகுல் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேட் சொல்லுங்க. ராகுல், இதெல்லாம் கட்ட வேண்டிய பில்ஸ். இது கிரெடிட் கார்டு, இது வீட்டோட இபி, இது உங்கள் அம்மாவோட கிளப் பில், அப்புறம் இது மளிகை கிடையாது. அப்புறம் இதுதான் நம்ம வீட்டோட இஎம்ஐ ஸ்டேட்மெண்ட். மாதம் மாதம் உன்னோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பில்ஸ் இல்லை ராகுல், இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகள். அப்படின்னா இதுதான் ராகுல். ஒருவேளை நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலன்னா அப்புறம் நம்ம வீடு எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். மளிகை பொருள் எல்லாம் வாங்கலனா அப்புறம் நம்ம என்ன சாப்பிடுறது? ஒருவேளை கிளப்போட பில்லை கட்டலன்னா உங்கள் அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏன்னா அவள் வீட்டில் இருக்கிறத விட கிளப்பில் தான் அதிக நேரம் இருக்கா. இது எல்லாத்துக்கும் நமக்கு கண்டிப்பா பணம் தேவை ராகுல். அதுதான் உண்மையும் கூட. டேட், கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? 2 பேரும் என்கிட்ட என்னதான் சொல்ல வரீங்க? ராகுல், நாங்க சொல்றது உங்களுக்கு இன்னுமா புரியல? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை இப்ப நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்ற விஷயம் உங்களுக்கு புரியலையா? ப்ளீஸ் ராகுல், உங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சிருக்கு. What do you mean? எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்குன்ற நீ? நான் கம்பெனிக்கு அப்ளை பண்ண ஜாப் கிடைச்சிடுச்சு. இல்லனா மறுபடியும் அப்ளை பண்ணுவேன், வேற கம்பெனி கிடைக்கும். அப்படியா? அது அவ்வளவு சுலபமா இருந்திருந்தா 3 மாசம் நீங்க வீட்ல சும்மா உட்கார்ந்து இருந்திருப்பீங்களா? ஓ, இப்போ நீ ராகுல திட்டிட்டு இருக்கியா? உன் லைஃப்ல உனக்கு என்னதான் பிரச்சனை பண்ணா? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? ராகுல் வீட்டை விட்டு வெளியே போணுமா? நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான். Shut up. அவன் வாழ்க்கையை டிக்டேட் பண்றதுக்கு நீ யாரு? நான் ராகுலோட பொண்டாட்டி. சோ மனைவிங்கிற உரிமையை நீ இந்த மாதிரி வெளிக்காட்டுறியா? அப்படின்னா அவன் அம்மா சொல்றத அவன் கேட்க கூடாது. அவன் மொத்தமா அம்மாவை மறந்துடணும். அப்புறம் நான் நம்ம எல்லாருடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். ராகுல் பெங்களூர் போறதுனால யாருக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ராகுல், முடிவை இப்ப இந்த நிமிஷம் எடுத்தாகணும். நீ ஏன் பேச்ச கேட்க போறியா இல்ல அவ பேச்சையா? முடிவு எடுத்தாச்சு மாம். நான் இந்த ஜாபை வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உனக்கு உன்னோட மிடில் கிளாஸ் வேலைக்கு போக நேரம் ஆகலையா பர்ணா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இலேஷ், நிஷா, என்னோட ஏடிஎம் கார்டை பாத்தியா? உன்னோட பர்ஸ்குள்ள தான் வச்சிருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும் இலேஷ், உன்னோட பாஸ்புக்கை நீ அப்டேட் பண்ணியா இல்லையா? நான் பாஸ்புக் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன், ஆனா ஏடிஎம் கார்டை தான் காணோம். நேத்து நான் எந்த பேண்ட்டை போட்டிருந்தேன்? ஓ, இதுதான். இந்த இந்த பிளாக் பேண்ட்டை தானே போட்டிருந்தேன். என்ன இது? நம்ம அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருந்துச்சே, இப்ப வெறும் 35,000 ரூபாய் தான் இருக்கு இலேஷ். அந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. ஆனா திரும்ப வந்துரும். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்னோட ஏடிஎம் கார்டை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு, அது போதும். அட கடவுளே, ஒருவேளை அந்த கார்டு மீனா தோக்கி எடுத்துட்டு போனாலே அதுல மாட்டி இருக்குமோ என்னவோ. இலேஷ், இலேஷ், இங்கதான் இருக்கியா? ஒரு 2000 ரூபாய் பணம் கூட, மீனாக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். பணம் இல்ல. அது என்னன்னா சின்ன மாமி, இப்ப பணம் இல்ல.
உங்களுக்கு உடனே வேணுமா? இல்லனா என்னம்மா, பரவாயில்ல விடு. நிஷா இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆவாங்க? அதான் இந்தர் இருக்கான்ல, நான் அவங்கிட்ட போய் வாங்கிக்கிறேன். வரேன். சின்ன மாமி. நிஷா, எதுக்காக மாமி கிட்ட போய் சொன்ன? நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அவங்க கிட்ட அப்படி சொன்ன? உனக்கே தெரியும்ல, மீனா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பணம் கண்டிப்பா தேவைப்படும்னு. ஆனா இலேஷ், ஆனா அவனாலாம் சொல்லாத நிஷா, நீ இப்ப பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் இலேஷ்? இப்ப ஏன் கத்துற? உனக்கு புரியாத விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணாத. நான் வாக்குவாதம் பண்றேனா? நீ ஏன் பணத்துக்கு பின்னாடி இப்படி ஓட ஆரம்பிச்சிட்ட சொல்லு? நான் ஒண்ணு பணத்துக்கு பின்னாடி ஓடுற இலேஷ், உன் கையை விட்டு போற பணத்தை தடுத்து நிறுத்த பாக்குற, புரிஞ்சுக்கோ. எப்ப நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்து பணத்தை மேல உனக்கு அக்கறையே இல்ல. என்னமோ வீட்டுல பணம் காய்க்கிற மரத்தை நட்டு வச்ச மாதிரி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்திரனுக்கு பணம் கொடுத்திருக்க, கொடுத்தல. நேத்து நீ இஷானுக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்க. யாருக்கும் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. அன்னைக்கு நான் கூட ரஜினி அக்காக்கு வீட்டு செலவுக்காக பணம் கொடுத்தேன். எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீயும் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க இலேஷ். நீ ஏன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இலேஷ்? அவங்க எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே இருந்தா கடைசியில நமக்குன்னு என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் இந்திரனுக்கு பணம் கொடுத்திருக்க, கொடுத்தல. நேத்து நீ இஷானுக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்க. யாருக்கும் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீயும் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க இலேஷ். நீ ஏன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இலேஷ்? அவங்க எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன பேசுற? இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உன் மனசுல எப்படி வந்துச்சு? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குடும்பம் எனக்காகவும் அப்புறம் உனக்காகவும் என்ன பண்ணலன்னு சொல்லு. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சரி, இந்த குடும்பத்துல உள்ள யாருமே உன் புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு உன்னை உணர வச்சதே இல்ல. அவங்க இப்படி இந்த அளவுக்கு வச்சிருந்தோம், நீ எப்படி இப்படி பேசலாம்? ஐயோ நிஷா, இந்த குடும்பம் நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட பார்த்து பார்த்து செஞ்சது. ஆனா இப்ப நான் சம்பாதிக்கிற நேரம் வந்ததும் நான் இவங்களுக்காக எதையும் செய்யக்கூடாதா? இலேஷ், நான் சொல்ல வரத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எப்படி எல்லாரும் வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கறாங்களோ அதே மாதிரி நாமளும் கொடுப்போம். வேணும்னா மத்தவங்களை விட நம்ம கொஞ்சம் அதிகமாவே கொடுப்போம். நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா வேண்டாமா? நீயே சொல்லு. எதிர்காலமா? எந்த எதிர்காலத்தை பத்தி பேசுற நிஷா? நம்மளால எந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் சொல்லு நிஷா. நம்மளுடைய கடந்த காலமும் சரி, இல்ல நிழல்காலமும் சரி, வரப்போற எதிர்காலமும் சரி, இது எல்லாமே இந்த குடும்பத்தோட சேர்ந்துதான் இருக்கு. எது நடந்தாலும் சரி, அது நல்லதோ இல்ல கெட்டதோ, அது இந்த குடும்பத்தோட சேர்ந்துதான் நடக்கும். நிஷா, எதிர்த்து பேசாத நிஷா. தாத்தா, பாட்டி, பெரிய மாமி, சின்ன மாமி, மாமா, இந்தர் அண்ணா, ரஜினி அண்ணி, ராதாத்த, இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் நமக்காக என்னென்ன செஞ்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா அது இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை கழிக்க முடியாது நிஷா. அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அன்பு, அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டது, இது எல்லாத்தையும் எப்படி கணக்கு போட்டு திருப்பி கொடுப்ப? சொல்லு சொல்லு நிஷா. நிஷா, அன்பை எந்த பேங்க்லயுமே நாம டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி உறவுகளையும் பாஸ்புக்ல அப்டேட் பண்ண முடியாது. நிஷா, இந்த குடும்பத்துல உள்ளவங்க எனக்காக செஞ்சது எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அதுக்கு என்னால ஈடு செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு மோசமான எண்ணம் உன் மனசுக்குள்ள எப்படி வந்ததுன்னு தான். சொல்லு, உன் மனசாட்சியை நீயே கேளு. நினைச்சு பார்க்கும்போது உனக்கு அருவருப்பா இல்ல? நீ பேசின வார்த்தை உன் மனசை பாதிக்கவே இல்லையா? உன்னை நினைச்ச அவமானமா இருக்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு.
இந்த இயரிங் உன்னோடது தான் சுஹானா. போல்டன் கஞ்சில் என் ரூம்லயே நீ இதை மறந்து வச்சுட்டு போயிட்ட. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒரே ஒரு இயரிங்க மட்டும் எதுக்காக பத்திரமா வச்சிருக்க? நான் அந்த இன்னொரு இயரிங்க எப்போ தூக்கி போட்டுட்டேன். சுஹானா முதல் தடவையா இஷான்காக தன் கையால சமைச்சிருக்கா. இஷான், நீ தான் முதல்ல அதை டேஸ்ட் பண்ணணும். சீக்கிரம் சொல்லு. நீ செஞ்ச சிக்கன் டம்ப்ளிங் எப்படி இருந்ததுன்னு என் வாயால நானே சொல்லணும்னு எதிர்பார்க்குற. அப்படிதானே? உண்மையிலேயே நீ செஞ்ச ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை இப்போதான் முதல் தடவை சாப்பிட்றேன். இட் வாஸ் சூப்பர். விரல் கட்டா இருக்குன்னு ராத்திரி நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நானா எதாச்சும் ஏதோ பார்த்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? நோ ஃபைட்டிங், பேட்ச் அப், ஓகே? குட் பாய்ஸ். இப்பெல்லாம் உங்க ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கு. இடியட்ஸ். சுஹானா, தனியா உட்காந்து இவங்களோட பேசிட்டு இருக்க? நான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வச்சிட்டு இருக்கேன். நீ இன்ஸ்டிடியூட் போகலையா? இல்லம்மா, ஐம் நாட் ஃபீலிங் வெல். சோனாலி, நேத்து நடந்ததுக்காக ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எனக்கு இப்ப என்கிட்ட சாரி சொல்லணும்? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? எனக்கு மஷ்ரூம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னா இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு சுஹானா? அதுலயும் உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்படியே சாரி சொல்லணும்னா நியாயமா நான் தான் உன்கிட்ட சொல்லணும். தப்பு என்னோடதுதான். என்னாலதான் நேத்துக்கு யாருமே சரியா சாப்பிடல. இஷான் கூட என் மேல ரொம்ப கோவமா இருந்தான். அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். சுஹானா எவ்வளவு ஆசையா எனக்காக சமைச்சிருந்தா என்னால அதை சாப்பிட முடியலன்னு சொன்னான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இஷானுக்கு அவன் கையால சமைச்சிருந்த அந்த டம்ப்ளிங்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருந்துதான். ரியலி? இஷான் உன்கிட்ட சொன்னானா? யா, நிஜமாவே நேத்து ராத்திரி நீ ரொம்ப நல்லா சமைச்சிருந்த சுஹானா. Well, in fact, ஒருவேளை நீ ரொம்ப மோசமா சமைச்சிருந்தாலும் அப்பவும் இஷான் உன்னை கண்டிப்பா பாராட்டி இருப்பான். ஏன்னா அவனுக்கு உன்னோட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பிடிக்கும். நீ அவனை திட்டுறது, உன்னோட கோபம், உன்னுடைய அந்த சிரிப்பு, இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், இந்த இயரிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சானா. என்கிட்ட கொடு. இட்ஸ் வெரி பிரிட்டி. யாரோடது? என்னோடது. உன்னோடதா? ஆனா நீ இதை போட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. இதோட இன்னொரு பீஸ் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஓ, பட் அதையே இவ்ளோ சேடா சொல்லிட்டு இருக்க? ஏஷியன் கிஃப்டா கொடுத்ததா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆனா இதோட இன்னொரு பீஸை நான் தான் தொலைச்சிட்டேன். சேட்.
but it's very pretty, Suhana. And very special. சுஹானா பாஜ்பாயோட ஒவ்வொரு விஷயமும் பிரிட்டியா தான் இருக்கும், ஸ்பெஷலாவும் இருக்கும். அதுலயும் முக்கியமான ஸ்பெஷல் ஈஷான் கொடுத்ததால தான். Whatever.